தம்பியாலும் புகழ் பாடி தேவா நாம் தினம் வாழ வருவாய திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நாம் தினம் வாழ வருவாய திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் பரிவும் தூய ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்மை ஆழ்ந்த சிந்தனைக்கும் மனமாற்றத்துக்கும் அழைக்கின்றன. முதல் வாசகமாக நீதி தலைவர்கள் அதிகாரம் 11 29 முதல் 39 இப்தாக் தேவனுடைய ஆவியால் நிரம்பி தம் எதிரிகளை வெற்றி கொள்ளும் முன் ஆண்டவருக்காக ஒரு வாக்குறுதி அளிக்கிறார். அந்த வாக்குறுதி அவருக்கு தனிப்பட்ட தியாகத்தை உண்டாக்கினாலும் அவர் அதை உண்மையோடு நிறைவேற்றினார். இதன் மூலம் நாம் கடவுளின் முன்னிலையில் அளிக்கும் வாக்குறுதிகள் எவ்வளவு பரிசுத்தமானவை என்பதையும் அவற்றை நிறைவேற்றும் நேர்மையும் தியாக மனப்பான்மையும் எவ்வளவு அவசியம் என்பதையும் அறிகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகமாக மத்தேயு அதிகாரம் 22 1 முதல் 14 இயேசு திருமண விருந்தின் உவமையை கூறுகிறார். மன்னர் திருமண விருந்துக்கு அனைவரையும் அழைத்தாலும் சிலர் வர மறுத்தார்கள், சிலர் அக்கறை இல்லாமல் நடந்தார்கள். மேலும் திருமண ஆடை அணியாமல் வந்தவர் வெளியேற்றப்பட்டார். இதன் மூலம் தேவன் அனைவரையும் தன் விண்ணக விருந்திற்கு அழைக்கிறார் என்றாலும் நாம் பரிசுத்த மனம், மாற்றப்பட்ட வாழ்க்கை, தயாரான உள்ளம் ஆகியவற்றோடு இருக்க வேண்டும் என்பதை இயேசு நினைவூட்டுகிறார். அன்பானவர்களே, இன்றைய திருப்பலியில் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்வோம். கடவுளிடம் அளித்த வாக்குறுதிகளை நம்பிக்கையுடன் நிறைவேற்றுகிறோமா? இறைவன் அளிக்கும் அழைப்பிற்கு உரிய பரிசுத்த ஆடையாய் நம் மனம், வார்த்தை, செயல்களை அலங்கரித்திருக்கின்றோமா என்று சிந்திப்போம். நமது வாக்குறுதிகளில் உறுதியும் இறைவன் அழைப்பிற்கு உரிய பரிசுத்த வாழ்வும் நமக்கு கிடைக்க அருள் புரியுமாறு தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறு நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நமக்கு தடையா இருக்கின்ற பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள அன்பு இறைவன் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவர் மேலும் இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய பேரின்ப வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 29 முதல் 39 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாதையும் மனோசேயையும் கடந்து கிளையாதில் இருந்து மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார். இப்தா ஆண்டவருக்கு ஓர் நேர்ச்சி செய்தார். நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடம் இருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா அம்மோனியருடன் போரிட சென்றார். ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார். இப்தா அரோயேரில் இருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபல் கெராமிம் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார். இஸ்ரேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர். இப்தா மிஸ்பாவில் இருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மகள் மேளதாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்தார். தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே. நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கி விட்டார் என்றார். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள். நான் மலைகளில் சுற்றி திரிந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவர் சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர்தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன்.
என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். பல்லவி. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர், எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். Hallelujah, 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 hallelujah. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 22 1 முதல் 14 முடிய ஆண்டவருடைய வாழ்வு தருகின்ற வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, புனித யூதா ததேயனுடைய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவருடைய அழைப்பு அது மிகவும் அழகானது, அர்த்தமுள்ளது, ஆழமானது, அன்பானது, நிறைவாழ்வுக்கு நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவது. கடவுள் நம் அனைவரையும் தன்னுடைய அன்பு பிள்ளைகளாய் வாழ இந்த உலகத்திலே ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பிற்கேற்றாற் போல வாழ ஒவ்வொரு நாளும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. நம்மை படைத்த இறைவன்
நம்மை வெறுமனே விட்டு விடுவது கிடையாது. நாம் அனைவரும் தகுதியினாலே அழைக்கப்படவில்லை. அவர் அழைத்ததனாலே நாம் தகுதிப்படுத்தப்படுகிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் அனைவரும் உணர வேண்டும். இஸ்ராயேல் மக்கள் வாழ்விழந்து, வழி இழந்து, நாடு இழந்து, உரிமைகளை இழந்து, ஒவ்வொரு நாளும் அடிமைத்தனத்திலே அழுகையும் கண்ணீருமாய் இருந்தது அவர்களுடைய வாழ்வு. தகுதி இழந்து நின்றார்கள், தகுதியற்று இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அழுகுரலையும் கண்ணுற்று சீனாய் மலையிலே அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார். நான் உங்களுடைய கடவுளாயிருப்பேன், நீங்கள் எல்லோரும் என் அன்பு பிள்ளைகளாயிருப்பீர்கள். நான் உங்களை சகல ஜனங்களிலும் இனங்களிலும் சிறப்பாய் உங்களை தேர்ந்து கொண்டேன். தேர்ந்து கொண்ட உங்களை நான் தகுதிப்படுத்துகிறேன். நீங்கள் என் பிள்ளைகளாயிருப்பீர்கள். நான் எந்நாளும் உங்களுடைய கடவுளாயிருப்பேன். முதல் அழைப்பு, கடவுளுடைய அன்பான அழைப்பு அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு அந்த சீனாய் மலையிலே அருளப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே வந்த பொழுது மனமாற்றத்தையும் இறை ஆட்சியையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் அவர் போதித்த பொழுது ஆண்டவருக்கு ஆம் என்று சொன்னவர்கள் இயேசுவின் போதனைகளை மறுதலித்தார்கள். விண்ணரசின் மதிப்பீடுகளை மறுதலித்தார்கள். இறையாட்சியின் மதிப்பீடுகளை மறுதலித்தார்கள். அந்த விண்ணக விருந்துக்கு அழைத்து செல்லுகிற இயேசுவுக்கு அவர்கள் குரல் கொடுக்கவில்லை. அழைத்தல் பெற்றவர்கள் அழைத்தலை இழந்தார்கள். தகுதி அளிக்கப்பட்டவர்கள் தகுதி இழந்து நின்றார்கள். ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பாவிகளுக்கும் பெண்களுக்கும் அந்த நிலை வாழ்வு, நித்திய வாழ்வு, கடவுளுடைய அன்பு கிடையாது என்று நினைத்த இந்த இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தவுடனே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் மனமாறினார்கள். ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய அன்பை சுவைத்தார்கள், மனமாறினார்கள். இறையாட்சியின் விழுமியங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்கள் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு தகுதி வழங்கப்பட்டது, அவர்கள் தகுதியை இழந்தார்கள். இந்த பாவிகளுக்கும் புறவினத்தார்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் விண்ணரசிலே நுழைவும் ஆண்டவருடைய அன்பை சுவைக்கவும் விண்ணக விருந்திலே அமரவும் தகுதியில்லை என்று நினைத்தவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளினாலும் அவருடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் தகுதி பெற்று இறை அரசிலே நுழையவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கவும் ஆண்டவருடைய விண்ணக விருந்திலே அவர்கள் அமரவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அங்கே தகுதி அளிக்கப்படுகிறது. அரசர் தன் மகனுக்கு திருமண ஏற்பாடு செய்கிறார். நல்லவர்கள் என்று நினைத்து, நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நினைத்து, அவர்கள் எப்பொழுதும் விசுவாசத்தோடு இருப்பார்கள் என்று நினைத்து தந்தையாகிய இறைவன் இஸ்ராயேல் மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார். ஆனால் அந்த இஸ்ராயேல் மக்கள் அந்த தந்தையின் அழைப்பை ஏற்று
அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க மறுத்தார்கள், ஒதுங்கி போனார்கள், சாக்கு போக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். எனக்கு நித்திய நிலைவாழ்வை பற்றி கவலை இல்லை, இறை ஆட்சியை பற்றி கவலை இல்லை, எங்களுக்கு தேவை நான் வயலுக்கு போகிறேன், நான் கடைக்கு போகிறேன், சக பணியாளர்களை அடித்து உதைக்கிறேன் என்று சொல்லி மனம்போன போக்கிலே வாழ்ந்தார்கள். மீண்டும் இறைவன் அந்த அழைத்தலின் மேன்மையை அவர்களுக்கு உணர்த்தினார், அழைத்தவரின் மேன்மையை உணர்த்தினார். ஆனால் அந்த இஸ்ராயல் மக்கள் கண்டுகொள்ளவில்லை. பிறகு ஆண்டவர் யோசிக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு சாராருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை, ஒரு இனத்தாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை, ஒரு சில மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை பரவலாக்கி எல்லோருக்குமான அழைப்பை இறைவன் உறுதி செய்கிறார். ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் வீதியிலே வழியிழந்து நிற்பவர்களுக்கும் ஆண்டவர் உறுதி செய்கிறார். பாருங்கள், நல்லாருக்கும் பொல்லாருக்கும் கூட அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதிலும் கூட ஒருவன் திருமண ஆடையின்றி நிற்கிறான். அரசர் கோபப்படுகிறார், தோழா, திருமண ஆடையின்றி திருமண விருந்திலே எப்படி நுழைந்தாய்? இங்கு திருமண ஆடை என்பது எது? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளினாலே கவரப்பட்டு, அவருடைய அன்பினாலே கவரப்பட்டு, அவருடைய இரக்கத்தினாலே கவரப்பட்டு, அவருடைய நலம் தரும் குணம் தரும் வார்த்தைகளால் கவரப்பட்டு பலர் கிறித்துவத்தை, கிறித்துவ ஆன்மீகத்தை, கிறித்தவ வழிமுறைகளை நாம் தழுவுகிறோம். கிறித்தவ ஆன்மீகம் என்பது, இறையாட்சியின் மதிப்பீடுகள் என்பது மதமாற்றம் அல்ல, அது மனமாற்றம். இயேசுவை ஏற்றுக்கொள்பவர்களிடத்தில் எல்லோருக்கும் தேவைப்படுவது மனமாற்றம். இரண்டாவது, நன்னெறி கொண்ட ஒரு வாழ்வு, நீதி நெறி கொண்ட வாழ்வு. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது அல்ல கிறித்தவ நெறிமுறை. நீதி நெறியோடு, ஒழுக்க நெறிகளோடு வாழ்வதுதான் கிறித்தவ நெறிமுறை. மனித நேயத்தையும் மனித மாண்பையும் மனித உரிமைகளையும் மனித கடமைகளையும் வலியுறுத்துவது கிறித்தவம். எனவே மனமாற்றம் இல்லாமல், ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழாமல், புதிய கண்ணோட்டம் இல்லாமல், எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ளாமல் கிறித்தவ வாழ்வு வாழ முடியாது. அது கிறித்தவ நெறி அல்ல. எனவே கிறித்தவ வாழ்வுக்கு தேவை மனமாற்றம், ஒழுக்க நெறி, நீதி நெறி, அறம் சார்ந்த வாழ்வு, ஒரு தூய வாழ்வு, கடவுளுக்கு உகந்த வாழ்வு, ஒரு புதிய கண்ணோட்டம், எல்லோருக்குமான ஒரு சமத்துவ வாழ்வு, இந்த கிறித்தவ வாழ்வு. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் இந்த உலகத்திலே படைப்புகளெல்லாம் மேன்மையாயிருக்கின்ற மனித படைப்பை அவருடைய உருவத்திலே சாயலிலே படைத்திருக்கிறாரே, அது வியத்தகு அழைத்தல் அல்லவா? அதிலும் நம்மை உடல் நலத்தோடு வைத்து கொண்டு நல்லதொரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வைத்து கொண்டிருக்கிறாரே, அது அதனிலும் ஒரு சிறந்த அழைப்பு இல்லையா? அதிலும் எல்லா இறை மக்களிலும் குருத்துவ வாழ்வு, மக்கள் பணி செய்ய, இறை பணி செய்ய கடவுள் அழைத்திருக்கிறாரே, அது ஒரு தூய அழைப்பு அல்லவா? துறவற வாழ்வு, கடவுளுக்கு பணிபுரிய, சமூகத்திற்கு பணிபுரிய இறைவன் அழைத்திருக்கிறாரே, அது ஒரு மேலான வாழ்வு அல்லவா? அதிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின், அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை போல மறு கிறிஸ்துவாக, மறு இயேசுவாக வாழ நம்ம எல்லோருக்கும் ஒரு கிறித்தவ ஆன்மீகத்தை, விண்ணரசின் மதிப்பீடுகளோடு கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ இறைவன் அழைத்திருக்கிறாரே,
அது ஒரு மேன்மையான வாழ்வு அல்லவா? நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதனுடைய மகத்துவத்தை உணரவில்லையோ, அந்த அழைத்தவரின் மாண்பை நாம் உணரவில்லையோ, நாம் அந்த கடவுளுக்கு எதிராக இறையாட்சிக்காக நாம் செயல்படுகிறோம், பாவம் செய்கிறோம், கடவுளுக்கு எதிரான பாவம் செய்கிறோம், கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக நாம் பாவம் செய்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் அழைத்தவரின் மேன்மையை உணர்ந்து, அந்த அழைப்பின் உன்னதத்தை உணர்ந்து, ஒவ்வொரு நாளும் அவருடைய திட்டத்தை ஏற்று, ஆண்டவரே இதோ உம் திருவுளத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவர்களாய், நம்பிக்கை நிறைந்தவர்களாய், விசுவாசம் கொண்டவர்களாய், கடவுளை சிக்கென பற்றி கொண்டு அவருடைய மதிப்பீடுகளின்படி மனமாற்றம் அடைந்தவர்களாய், புதிய பார்வை கொண்டவர்களாய், புதிய கண்ணோட்டம் கொண்டவர்களாய், எல்லோரையும் அரவணைத்து வாழுகிற ஏற்றத்தாழ்வில்லாத சமதர்ம சமுதாயத்தை கட்டி எழுப்புகிற மக்களாக வாழ இன்றைய நாளிலே வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தகுதியற்ற நம் அனைவரையும் அழைத்து கடவுள் தகுதியாக்குகிறார். அந்த தகுதியின் மேன்மையை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த இயேசு ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக வாழ இந்த நாளிலே நாம் வரம் கேட்டு ஜெபிப்போம். இந்த நாளும் பொழுதும் கிழமையும் ஆசீர்வாதமாய் அமைந்திட ஆண்டவரிடத்திலே அன்னை மரியாள் வழியாக நாம் மன்றாடுவோம். எழுந்து நின்று இந்த விசுவாசிகள் மன்றாட்டுகளை சேர்ந்து ஜெபிப்போம். உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபைக்காக. ஆண்டவரே, உமது திருச்சபை உமது அழைப்புக்கு எப்பொழுதும் உண்மையாய் பதிலளித்து உலகிற்கு உமது அன்பையும் தூய்மையையும் வெளிப்படுத்த அதுவும் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் தலைவர்களுக்காக தங்களின் பொறுப்புகளை நேர்மையோடு நிறைவேற்றி மக்களின் நலனிற்காக தியாக உள்ளத்தோடு பணியாற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பங்கள் வாக்குறுதிகளில் உறுதியும் ஒருவருக்கொருவர் அன்பும் ஆண்டவரில் நம்பிக்கையும் கொண்டிருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளின் திருமண விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பரிசுத்த உள்ளத்துடன் தூய்மையான ஆடையாய் மனமாற்றத்துடன் நல்ல செயல்களோடு ஆண்டவரின் முன்னிலையில் நிற்க அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாலும் துயராலும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உடல் உள்ள நலன் கிடைக்கவும் நம்பிக்கையில் உறுதியடையவும் அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயின் கருவிலே எங்களை தேர்ந்தெடுத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, இந்த அழகிய உலகத்திலே ஜீவனை கொடுத்து வாழ செய்தவரே, இதோ உம் அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமது அன்பை சுவைத்தவர்கள். நாங்கள் உம்முடைய திருவுளத்தின்படி வாழ எங்கள் எல்லோருக்கும் கிருபை தந்தருளும். ஆண்டவரே, அழைத்தவர் நீர் பெரியவர், உம்முடைய அழைப்பு மேன்மையானது. இந்த உலகத்திலே வாழ, உம்முடைய திருவுளத்தின்படி வாழ, உம்முடைய மதிப்பீடுகளின்படி வாழ எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபை உயர்ந்தது என்பதை நினைத்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய அழைப்பை போற்றவும், நீர் கொடுத்த இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்திலே வாழவும், ஒவ்வொரு நாளும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை பின்பற்றி இறையாட்சியின் மனிதர்களாய் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் இறையரசை கட்டி எழுப்பிட எங்கள் எல்லோருக்கும் வரம் தாரும். இந்த நாளையும் பொழுதையும் கிழமையும் அற்புதமாய் ஆசீர்வதித்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருவேன் காணிக்கை, என்னை
முழுமையாகவே மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன் உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவேன் குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவேன் இறைவா வருவார் என்னுள்ளம் உன் இல்லம் அறிந்தேன் இறைவா வருவார் என்னுள்ளம் உன் இல்லம் அறிந்தேன் உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுத்தேன் உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுநடுங்குகின்றனர்.
வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்போடு பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை லீயோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநளினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். இந்த நாளையும் பொழுதையும் கிழமையையும் அற்புதமாய் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து உம்முடைய அழைப்புக்கு செவி சாய்த்து உம்முடைய அழைப்பிற்கேற்ற வாழ்க்கை வாழ எங்கள் எல்லோருக்கும் வரம் தந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, பதுவை பதியர் அந்தோனியா, எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலர் புனித யூதா ததேயு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தாயே தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். அனைவருக்கும் அமைதி. உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளும், எனது ஆன்மா நலமடையும். தேவா, இந்த நாவிலாடும் பாடலாகவா, தேவா, உந்தன் வான் புகழை பாட வரம் தா, தேவா, இந்த நாவிலாடும் பாடலாகவா. மன்றாடுவோமாக. வானக தந்தையே, இறைவா, இந்த அருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரையும், குடும்பங்களையும், இந்த நாளையும் பொழுதையும் அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பாதை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், பாவை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும். அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே,
உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே